ஒரு ப்ரெஸ் மீட்டில் இளையராஜா அப்படி உட்காந்துருக்காரு. ஒரு 10 பேர் தான் நாங்கள் போயிருந்தோம். நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் பாடல்களுக்கு மட்டும் ஹங்கேரியிலிருந்து இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு வரீங்களே, ஏன் ஏன் ஹங்கேரியிலேருந்து கூப்பிட்டு வரணும்? இங்கெல்லாம் இசைக்கலைஞர்கள் இல்லையா? உங்கள் ஆரம்ப கால பாடல்களுக்கு அவங்க தானே இசையமைச்சாங்க அப்படின்னு கேட்டார். பயங்கர கோபம் வந்துருச்சு. யோ, நான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன், புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டார். அந்த ரிப்போர்ட்டரை கேட்டாரு. அவருக்கு வந்து முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேர்த்து கொட்டிடுச்சு, என்ன அப்படி சொல்லிட்டாருன்ட்டு. ஆனால் அது கிடையாது. இப்போ அது அவர் கேள்வி கேட்டவர் வேணும்னா ஒரு தனிநபராக இருக்கலாம். ஆனால் நீங்க சொல்கிற பதிலை அவர் வந்து பதிவு பண்ணும் பொழுது அதை லட்சக்கணக்கானவர்கள் படிப்பாங்க. இந்த கேள்விக்கான விடையை நீங்க தனிப்பட்ட நபருக்கு சொல்லல, லட்சக்கணக்கானவர்களுக்கு நீங்க சொல்றீங்க அந்த பதில. இந்த சந்தேகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த பதிலை சொல்றீங்க. அப்போ இளையராஜா பதில் சொல்றதுல தவறு இல்லை. ஆனா ஏன் கோவப்பட்டாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியல. சோ இந்த மாதிரி சில நேரங்களில் நியாயமற்ற கோபங்களும் அவர்கிட்ட இருக்கு, நியாயமான கோபங்களும் நிறைய இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இளையராஜான்னு கூட நீங்க நினைச்சு அவருடைய பாடல்களை ரசிச்சுட்டு கடந்து போயிடுறது எப்பவுமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.